Hello guys, welcome to this video. இந்த வீடியோல நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம லாஸ்ட் வீடியோல இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்த்துருப்போம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் இருக்கு. மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது நம்மளுடைய பேஸ் கிளாஸ், அதாவது இமீடியட் சூப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தடை வந்து இங்க டிரைவ்டு கிளாஸ்ல, அதாவது சைல்ட் கிளாஸ்ல ஓவர் ரைட் பண்றது தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். அதாவது ஓவர் ரைட்னா என்னன்னா, ஒரு மெத்தட் இருக்கு பேஸ் கிளாஸ்ல, அந்த மெத்தட் வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து பண்ணுது. இதே நீங்க டிரைவ் கிளாஸ், அதாவது சைல்ட் கிளாஸ்ல அந்த கிளாஸுக்குரிய ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் வித் சேம் நேம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு ஈட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, மெயின் கிளாஸ்ல அந்த ஈட், அதாவது மெயின்னா நம்மளோட சூப்பர் கிளாஸ், அதாவது பேஸ் கிளாஸ். அந்த பேஸ் கிளாஸ்ல ஈட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்க கொடுத்துருக்கலாம். இப்போ டிரைவ் கிளாஸ் பண்ணது ஒரு கேட்டோ டாகோ வந்து டிரைவ் கிளாஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பர்டிகுலரா வந்து ஈட்டிங் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்க முடியும். அந்த மெத்தடை வந்து நம்மளால ஓவர் ரைட் பண்ணிக்க முடியும். மெத்தட்னா என்ன? ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியும். இதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் ஓப்பன் விஎஸ் கோட். ஓகே, லெட்ஸ் கிரியேட் மெத்தட் ஓவர் ரைடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் டாட் பிஒய். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் அனிமல். ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மேக் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஜென்ரிக் கிளாஸ் ஃபங்க்ஷன் ஆர் ஜென்ரிக் அனிமல்ஸ் ஒன்று வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் எங்கே வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு டிரைவ் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் டாக். ஸோ டிரைவ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ நான் அனிமல் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிட் மெத்தட் வந்து நம்ம லைக் கம்பல்சரி கொடுக்கணும்னு இல்லை. We can able to give. Okay, we can able to run without that also. ஸோ இதே சேம் டெஃப் மேக் சவுண்ட், அதாவது அதே ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம வெளியே போட்டுக்கலாம். ஷிஃப்ட் பேக் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். மேக் சவுண்ட் செல்ஃப். ஸோ இங்கே ஐ கேன் ரிட்டர்ன், ஃபார் எக்ஸாம்பிள் டாக் அப்படின்னா ஐ கேன் ரிட்டர்ன் சம்திங் லைக் oof. Okay, so next create another class, derived class 2. ஸோ இது வந்து அனிமல்லேருந்து நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். So I'm going to make the same def make sound. ஸோ இது ரிட்டர்ன் டாட் சூப்பர் மேக் சவுண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய மேக் சவுண்டை வந்து கால் பண்ணுது. ஸோ சூப்பர் டாட் மேக் சவுண்டுனா பேஸ் கிளாஸ் இருக்கக்கூடிய மேக் சவுண்டை கால் பண்ணுது. பட் நான் வந்து இங்கே இது தனி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே, ஓகே, லெட்ஸ் கிரியேட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் லெட்ஸ் சே அனிமல் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். animal1 equal to animal parenthesis. Then dog ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். dog object equal to dog. இது வந்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர். cat object equal to cat functionality. ஓகே, அதாவது cat constructor. ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கால் பண்ணிடலாம். ஸோ டேரக்டாக பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஜென்ரிக் அனிமல் சவுண்ட். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அனிமல் ஆப்ஜெக்டை வச்சு நான் கால் பண்ணிக்கிறேன். animal1 dot make sound, simple. Okay, and I'm going to print dog sound, comma. So dog object dot again make sound. இதுக்கும் make sound தனியா இருக்கு. So it will also get displayed. Next, let me copy this
and cat sound is cat object. Okay, so let's run this. So you can see generic animal sound, dog sound woof woof, cat sound meow. இதுதான் வந்து இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட். ஸோ இது எங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சில டைமில் வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணும் பொழுது, அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மொபைல் எடுத்துக்கிறீங்க, ஒரு கேட்ஜெட் எடுத்துக்கிறீங்க, இதோட ப்ளூ பிரிண்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மேண்டேட்டரியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக இன்ஹெரிட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்ஹெரிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மெத்தட் ஓவர் ரைடிங்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து இது ஒரு கமெண்ட்ஸ் போட்டோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் ப்ரொவைட் லைக் திஸ் ஃபங்க்ஷன் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா ஃபங்க்ஷனாலிட்டி, மொபைல் கால் ஃபங்க்ஷனாலிட்டி, அலாரம் ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த மாதிரி பேசிக் மேண்டட்டரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் அந்த மெத்தட்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அந்த மெத்தடை நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட், அதாவது உங்களுடைய சைல்டு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங் அண்ட் ஐ திங்க் இந்த கோட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மல்டிபிள் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ வில் see you in the next video.